லைட்டாக நீஸ் இந்த நீ போர்ஷனை லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு கிக் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோர் வந்து மூவ் ஆகாது, ஸ்ட்ராங்காக நிற்கும், ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்காமல் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அதனால் ஆனால் எஃபெக்டிவான ட்ரைனிங் போயிட்டுருக்கு. மூவ்மெண்ட் இல்லைனா தான் அங்கே வந்து எக்ஸசைஸ் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். கிக் பண்ணும்போது இந்த ஆங்கிள் இப்படி வச்சுட்டு, இப்படி இல்லாமல் இப்படி வச்சுட்டு இப்படி கிக் பண்ண சொல்லுவாங்க. இங்கே நீ பெண்டிங் இருக்காது, அப்புறம் ஆங்கிள் இப்படி இருக்கும். இந்த கால் வந்து இப்படி இருக்கும், இந்த ஆங்கிள்ஸ் இப்படி இருக்கிறதே தப்பு, இப்படி தான் இருக்கும். இப்போ இதே போஸ்டரை யூஸ் பண்ணி க்ரால் பண்ணலாம். க்ராலிங் வந்து ரெசிப்ரோக்கல் பேட்டர்ன். இப்போ ரைட் ஹேண்ட் முன்னாடி வருதுன்னா லெஃப்ட் லெக் முன்னாடி வரணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் கூட போதும். தென் ரிவர்ஸ். கோர் ஒர்க் அவுட்டுக்கு மவுண்டைன் கிளைம்பர் அப்படின்னு ஒரு டெக்னிக் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம் சில பேர்த்துக்கு. ஏன்னா வந்து இந்த கம்ப்ளீட்டாக நீ லெக் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும். இப்போது இதே டெக்னிக்கை சாஃப்டாக கூட பண்ணலாம். இந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நீஸை ரைஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவாக கூட பண்ணலாம். இது வந்து கோர் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் இந்த பாஸ்டர் யூஸ் பண்ணுறப்போ. ரெண்டாவது இந்த அலைன்மெண்ட் வந்து ஈஸி இல்லை. ஸோ இந்த ஃப்ரண்ட் தைக்கு வந்து செமையான ஒர்க் அவுட். இப்போ ஒரு கோர் ஒர்க் அவுட் பார்க்கலாம். அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் இது, இந்த பொசிஷன். ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து ஸோ இந்த லெக்கை பின்னாடி கொண்டு போய் வச்சிடணும் ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் ஆப்போசிட் ஆர்ம் அப்படி ரேஸ் பண்ணணும், ஆர்மை ரேஸ் பண்ணணும். தென் பேலன்ஸ். ஸோ இந்த பாஸ்டர்லேருந்து சைட்வர்ட் சிட்டிங். ஸோ ரொம்ப தள்ளி இப்படி உட்காரக்கூடாது, கை பக்கத்தில் இப்படி உட்காரணும். தென் நெக்ஸ்ட் சைட். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு எப்போ எந்திரிச்சாலும் ஒரு லஞ்ச் பாஸ்டர் யூஸ் பண்ணி தான் எந்திக்கணும். இந்த மாதிரி இப்படி எந்திக்கூடாது.